ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா ஏதோ புதுசாக ஏதோ சாங்கெல்லாம் பாடுற, டே இதடா கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சிலவங்க நினைப்பீங்க. சிலவங்க பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேலா, என்னடா அது புதுசாக அது கிறிஸ்மஸ் சாங் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, இது கிறிஸ்மஸ் டைம். ஓகேலா, கிறிஸ்மஸ் டைமில் தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் இப்போது தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு கிஃப்ட் டைப் ஆஃப் ஐட்டம். எனக்கு கிஃப்ட் வரல, நான் காசு போட்டு தான் வாங்கினேன். பட் இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு டாய், ஒரு கிஃப்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃபிட்ஜெட்னு எடுத்துக்கலாம், ஒரு கீச்செயினாக எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் எடுத்திருக்கேன். இது எடுக்கணும் அப்படின்ற என்னோடய ஆசைகள்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் நான் பார்த்துருந்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இருந்தது. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை நான் எடுத்திருக்கேன். தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னால் ஒரு பெட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதுதான் கைஸ் எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கும். எஸ், இது தான் கைஸ் எடுத்திருக்கேன். இப்போ அவைலபிளாக இருக்கா? ஓகே, 565. நான் ஆக்சுவலாக 400 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். எஸ், இது தான் கைஸ் ப்ராடக்ட். என்னதரா இது எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லை கைஸ். இது நீங்கள் கசினோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கசினோவில் பார்த்தீங்கன்னா இது வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா ஸ்லாட் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட் இருக்கும். சரிங்களா, இதுதான் லிவர். இந்த லிவரை பிடிச்சி கீழே இழுத்தோம் அப்படின்னா ஸ்லாட் ஓடும். 3மே ஒரே பாயிண்ட்டாக வந்ததுன்னா இது வழியாக காசு கொட்டும். இதெல்லாம் கசினோ நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய பெரிய கசினோலாம் பார்த்தீங்கன்னா இது வச்சுருப்பாங்க. இது எனக்கு குட்டியாக எனக்கு கிடச்சிது. சரி, வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இது கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் கசினோ பக்கம்லாம் போனீங்கன்னா செமையாக இருக்கும். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் போகிற வாய்ப்பு இல்லை. சரி, அட்லீஸ்ட் இது மாதிரி ஒரு கீச்செயினாக வாங்கி நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படி இருக்காது இந்த ப்ராடக்ட்டை நான் இப்போது எடுத்திருக்கிறேன் மக்களே. ஸோ வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம், செக் பண்ணலாம். கேட்டிருக்கிற ப்ராடக்ட் தான் வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது வந்திருக்குதா, வேறு கலர் வந்திருக்கா, எல்லாம் செக் பண்ணுவோம். டவுட்டாக இருக்குது. எனவே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு ஜென்ரிக் செல்லர் தான், ரொம்ப சூப்பரான செல்லர்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் எனக்கு டவுட்டாகவே இருக்கிறது. ஓகே, ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கேட்டதான் வந்திருக்கு கைஸ். சூப்பர் நைஸ். குட்டியாக அழகாக இருக்குது. சூப்பர். எனிவேஸ் ஓப்பன் பண்ணிவிடுவோம். என்னன்னா இது ஒர்க் ஆகணும். இது கெட்டு போகக்கூடாது, ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும். எவ்வளோ வச்சிடலாம், அவ்வளோதான். பாக்ஸ் அவ்வளோதான். சீசர்ஸும் தனியாக வச்சுருவோம். எஸ், இதுதான் கைஸ் இந்த ப்ராடக்ட்டு. லக்கி ஜாக்பாட். சேம் ப்ராடக்ட் தானா? இது சேமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், சேம் ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. குட். ஸோ எஸ், இதான் கைஸ் இந்த ப்ராடக்ட்டு. ஃபுல்லி மேட் ஆஃப், ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு அலுமினியம் மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை, ஃபுல்லி மேட் ஆஃப் பிளாஸ்டிக்கு. பெரிய பிளாஸ்டிக் தான். இது பேட்டரி கிட்ட எதுவும் கிடையாது. ஸோ இதான் அந்த லிவரு அண்ட் இதான் அந்த ஸ்லாட்ஸு. ஸோ இதை நீங்கள் இப்போ இப்படி டர்ன் பண்ணுவோம் கைஸ். அதுதான் சுற்றிச்சுன்னா 3மே ஒரே ஐட்டமாக வந்ததுன்னா யுவர் வின்னர். எனக்கு சுற்றி விளையாடிட்டு இருக்கலாம். அது ரொம்ப கஷ்டம், அது வராது ஆக்சுவலாக. இதோ வந்துருச்சு பாருங்கள், 777 ஏ வின்னர். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ், இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. இதை நீங்கள் கீச்செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் அட்வைசபிள். ஏன்னா அது எப்போ உடஞ்சி விழக்கூட வாய்ப்புகள். ஏன்னா அது பிளாஸ்டிக் அப்படின்றதுனால ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரிலாம் தெரியல, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால் எப்போனா உடஞ்சி விழ வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நான் கீச்செயினை யூஸ் பண்ண நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் எங்கேயாவது போகிறீங்கன்னா நீங்கள் ஜாலியாக போயிட்டு உருட்டி விளையாடிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், 7 வந்துட்டுருக்கு பாருங்கள். ஓகே சார், சினிமா நீங்கள் விளையாடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது நான் அந்த மாதிரி கையில் வச்சு சும்மா ஒரு ஃபிட்ஜெட் மாதிரி, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி நீங்கள் இப்படியே கையில் வச்சு ஸ்லிப் விளையாடிட்டு இருக்கலாம். இதோட குவாலிட்டி தான் எனக்கு தெரியல, எப்படி இருக்கும் தெரியல. உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் குவாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரியல, எப்போ போகும் தெரியாது. உங்கள் கீழே ஓட்டை இருக்கா? ஓட்டை இல்லை. ஸோ ஆக்சுவலாக இதோடைய ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை வழியாக காயின்ஸ் வெளியே வரும். இதோட பெரிய வெர்ஷனும் இருக்குது, இவ்வளோ பெருசு கூட கிடைக்கும் இருக்குது. பட் எனக்கு கை கிடக்குமா, குட்டியாக நான் வாங்கணும்னு நினச்சாங்க. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். திக்னஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் ஃபுல்லி பிளாஸ்டிக் அப்படின்றலாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கெட்டு போச்சுன்னா தூக்கி குப்பையில் போட வேண்டியதான். பட் பார்ப்போம், கொஞ்ச நாளில் இதோட வேலை இன்னும் குறையும், இல்லை வராமல் கூட போயிடலாம். அதுதான் நான் சரின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டை எடுத்து விட்டேன் மக்களே. ஸோ இதில் வேறு ஏதோ ஒர்க்கிங் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு 3 வீல்ஸ், அதாவது சிங்கிள் வீலாக 3 வீலாக தெரியல, இது இருக்குது. ஒரு லிவர் இருக்குது. இந்த லிவர் கொஞ்சம் மெட்டலில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்.
பிளாஸ்டிக் கொடுத்தா லைட்டாக பயமாக இருக்குது, எப்போ நான் உடையும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இது யூஸ் பண்ணணும். உள்ள ஏதாவது நீடில் மாதிரி கொடுத்துருந்தேன்னா பெட்டர். பட் ஆனால் அப்படி இல்லைனா வந்து இது எப்போ நான் உடைய வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை யூஸ் பண்ணணும். இப்போ யூஸ் பண்ணும்போது பயமாக இருக்குது உடஞ்சிருமான்றது. பார்ப்போம், வர வரைக்கும் வரட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு வேறு வாங்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து உள்ள ஆடுற மாதிரி ஒன்றுலாம் இல்லை. ஸோ எஸ், இதான் கைஸ் நம்மளோட லக்கி ஜாக்பாட் மினி என்னது மினி ஸ்லாட் மெஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நோ பேட்ரி, நத்திங் நீடட், யூ கேன் டேக் எனிவேர் யூ வாண்ட், யூ கேன் யூஸ் இட் அஸ் அ கீ செயின் ஆல்சோ. மக்களே, இது வந்து நீங்கள் வந்து சொன்னேன் கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிட்ஜெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா அப்பப்போ விளையாடிட்டு இருக்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீ டைமில் யார் வின்னர் அப்படின்னு பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே ரொட்டேட் பண்ணி யார் வின்னர் அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படிக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் தான் மக்களே இது. ஸோ எஸ், இதான் நான் இன்றைக்கி இந்த வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்டு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் கீழே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து சர்ப்ரைசிங்லி கிட்டத்தட்ட 420 ரூபா சம்திங் எனக்கு கிடச்சிது. நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து ஆக்சுவலாக 550 ரூபா சம்திங் காட்டிகிட்டு இருக்கேன். எல்லா செல்லுஸும் அந்த ரேட்டு தான் விற்றுட்ருக்காங்க. எனக்கு எப்படின்னு தெரியல, கரெக்டாக 400 ரூபா வந்தது. டக்குன்னு போடுறான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 150 ரூபா மிச்சம் பண்ணேன். பார்ப்போம், இது ஃப்யூச்சரில் கம்மி விலையிலையும் வர வாய்ப்பு இருக்குது, 200 ரூபா 300 ரூபாயிலையும் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை வராமலேயும் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஈபேயில் தேடி பார்த்தேன், என்ன ஈபேயில் இன்னும் கொஞ்சம் கம்மி விலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈபேயில் சுத்தமாக அந்த ப்ராடக்ட்டே கிடையாது. பட் எப்படியும் அமேசானில் விற்றுக்கிட்டு இருக்கான். அது எப்படி தெரியல, அமேசானில் விற்கிற ப்ராடக்ட் ஈபேயில் இருக்க மாட்டேங்குது, ஈபேயில் விற்கிற ப்ராடக்ட் அமேசானில் இருக்க மாட்டேங்குது. அது இவனுக்கு எங்கேருந்து எடுக்கிறான்னு தெரில. பட் இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் மக்களே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்து, இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கீழே வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் வாங்கிக்கோங்க. இல்லை அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் with another such beautiful product review. Until this is Raju signing off. Take care, stay safe, enjoy and bye guys.